நெகேமியா 9:25 சொல்லுகிறது. Turning to Nehemiah chapter 9 and verse 25. ஆண்டவருடைய தயவு இருந்தால் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? If the favor of God is, how is your life? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they took strong cities and a fat land and possessed houses full of all goods, wells digged, vineyards and oliveyards and fruit trees in abundance. So they did eat and were filled and became fat and delighted themselves in thy great goodness. எப்படி இருக்கும் பாருங்க. உம்முடைய பெரிய தயவினால் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தார்கள். See how they lived in the great goodness of God. அதனால தான் யோபு சொல்கிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவு பாராட்டினீர். ஆனபடினால என் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று, எனக்கு கண்மலையிலிருந்து எண்ணெய் வந்தது. That's why Job said, because thou hast granted me life and favor, thy visitation hath preserved my spirit, and oil came out of the rock. என் கால்களை நான் நெய்யினால் கழுவினேன். Yes, I have washed my feet with butter. எந்த அளவு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்ததுன்னு நீங்க பாருங்க. See to what extent blessing peeped into his life. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 9 and verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு இருந்தா அவனுடைய வாழ்க்கை நீடித்திருக்கும். If a man has favor in his life, then his life will be long enough. அவன் தடுமாற மாட்டான். He will not stumble. பின்மாற மாட்டான். He will not backslide. சபையில அவனுடைய வாழ்க்கை நீடித்த வாழ்க்கையா இருக்கும். And he will have prolonged life. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ezra 7 and verse 9. எஸ்ரா 7:9ல சொல்லி இருக்கிறது, அவருடைய தயமுள்ள கரம் இருந்தபடியினால் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். For upon the first day of the first month began he go up to Babylon, and on the first day of the 5th month came to Jerusalem, according to the good hand of his God upon him. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உன்னோடும் உன்னுடைய பிள்ளைகளோடும் உன் சந்ததியோடும் இருக்குமானால் நீ எருசலேம் வந்து சேருவாய். If the favorable hand of God is with you, with your children and your family, you will reach Jerusalem. ஒரு ஊழியனோடு தேவனுடைய கரம் கூட இருந்தால் அவன் சீயோன் வந்து சேருவாய். If the hand of God is with the servant of God, he will reach Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே தேவனுடைய பராமரிப்பை நாம் பார்க்கிறோம். Here we see the nourishment of God. இன்றைக்கு இந்த பராமரிப்பு இல்லாதபடியால் தான் அநாத இல்லங்கள் உண்டாகிறது. Today it is because there is no proper nourishment. There are orphanages. முதியோர்களை பராமரிக்க பிள்ளைகள் இல்ல. There are old age homes, no nourishment from children. அப்படி பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளா இல்ல. And even if they have children, they are not children. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. இன்னைக்கு கைவிடப்பட்ட ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. Today how many people are forsaken? வியாதி அதிகமானா கைவிடப்பட்டறாங்க. They are forsaken because of their sickness. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது In the Bible we see. முதலாம் சாமுவேல்ல நான் பார்க்கும் பொழுது Reading first Samuel. வேதம் சொல்லுகிறது, ஒரு அமலேக்கியனை இல்லாவிட்டால் ஒரு எகிப்தியனை ஒரு அமலேக்கியன் கைவிட்டான் என்று சொல்லி இருக்கிறது. The word of God says as to how the Amalekite forsook an Egyptian. ஒரு யுத்தத்தை முடித்து தாவீது திரும்பி வரும் பொழுது தேசம் சுட்டெரிக்கப்பட்டு போய்விட்டது. After the battle, when David returned, he saw the city being burned. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். First Samuel chapter 9 we see. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். And David said unto him, to whom belongest thou, and whence art thou? And he said, I am a young man of Egypt, servant to an Amalekite, and my master left me because 3 days ago I fell sick. எப்படி? நான் வியாதிப்பட்டேன், என் எஜமான் என்னை கைவிட்டான். 30 and 13, I was sick and my master forsaken me. இன்னைக்கு अनेகர் வியாதிப்பட்ட பொழுது சமுதாயம் குடும்பம் அவர்களை கைவிடுகிறது. Today when many fall sick, their society and their family rejects them. தம் பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா பெற்றோர்கள் கைவிட்டுறாங்க. Even their parents are forsaken by their children. இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ரொம்ப நடக்குது. Today there are lots of happenings like that in the world. பராமரிப்பற்ற மனிதர்கள், பராமரிப்பற்ற மிருகங்கள், பராமரிப்பற்ற ஜனங்கள், பராமரிப்பற்ற தேசங்கள், இப்படி எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். The land and the people and so many things which are being left forsaken.
இன்னைக்கு பெற்றோர்கள் अनेक பிள்ளைகளுக்கு பெரிய பாரமா இருக்காங்க. Today parents are a great burden to the children. ஒரே ஒரு பிள்ளையை பெத்துட்டு அந்த பிள்ளையும் இல்லன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை இவங்க அனாதையா மாறிடுறாங்க. They have begotten one child and finally when the child rejects them they become orphans. அதனால 4-5 பிள்ளைகளை பெத்துட்டா 4-5 பிள்ளைகளும் சண்டை போட்டு நீ 4 மாசம் பாரு நீ 1.5 மாசம் பாரு நீ தானே சொத்து அதிகமா வாங்கியிருக்கேன்னு சொல்லி இதுல நாய் மாதிரி இவங்களை விரட்டல பராமரிப்பே இல்லாம போயிடுது. Having begotten 4 or 5 because they chase them like a dog, finally they lose the nourishment. உண்மைதானே? Is it not true? இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கு. It is like that in the world today. अनेक இடங்கள்ல பெற்றோர்கள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகள் பராமரிக்கப்படாமல் கிடக்கிறார்கள். In many places the parents are left without nourishment and even the children. ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கறான். In one place a son left his father in the old age home. ஒரு ஃாதர் ஆர்சி ஃாதர்ட்ட கொண்டு போய் பிள்ளை அப்பாவை விடுறான். He left his father to a reverend in an RC. அவருக்கு சாப்பாட்டுக்குலாம் ஃபீஸ் கட்டிடுறான், மாசம் மாசம் நான் வந்து கட்டிடுறேன்னு சொல்றான். Gave him the fee for the food and he said I will pay it every month. எல்லாம் பே பண்ணி வெளிய வர்றான். Finally he came out. வெளிய வரும்போது வைஃப் ஃபோன் பண்றா. And soon the wife came out. என்னங்க உங்க அப்பாவை செட்டில் பண்ணிட்டீங்களா? Did you settle your father, she asked. எப்படி ஃபங்க்ஷனுக்குலாம் வருவாரா வர மாட்டாரா? வர வேண்டாம், அவருக்கு சுகர் ஒத்து வராது, அங்கேயே இருக்கட்டும். Will he come for the functions or not? Let him not come because he is sick. இந்த நேரத்துல அந்த ஃாதர் வராரு. At this time the reverend came in. நீங்க பாத்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, You would have read about this and heard about this. அந்த ஆர்சி ஃாதர் வராரு. That RC reverend he came in. இவன் போய் சூட்கேஸை கார்ல இருந்து எடுத்துட்டு வரான், அப்பா சூட்கேஸை செட்டில்மென்ட் பண்ணிட்டு. And he after settling his father is bringing in the suitcase. இப்ப அப்பா உள்ள விடணும், அப்பாவை கொண்டு போய் உள்ள விடணும். Now he has to leave his father இந்த கேப்ல inside. பாத்தீங்கன்னா ஃாதரும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. Within this period interval the father and the reverend were talking. அவன் வந்து கேட்டான். And he asked. ஃாதர்ட்ட கேக்குறான். He asked the அப்பாட்ட reverend. சூட்கேஸ் கொடுத்தவனே அவர் உள்ள போயிட்டாரு. And that father went in with the suitcase. அப்ப ஃாதர்ட்ட கேக்குறான், எங்க அப்பாவை ஏற்கனவே தெரியுமா? He asked his reverend, do you know my father already? எப்படி உங்களுக்கு ஒரு பழக்கம்? How are you familiar with him? உங்க அப்பா சொல்ல கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா நான் சொல்றேன் தம்பி. Your father said don't say but let me tell you. சொல்லுங்க என்ன? Tell me. 30 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இதே அநாத ஆசிரமத்துல வந்து ஒரு பிள்ளை எடுத்துட்டு போனாரு. அந்த பிள்ளை தான் நீ. உன்னை அநாதையா வளர்த்தாரு. இப்ப என்ன வந்திருக்க? உங்க அப்பாவை அநாதையா கொண்டு வந்து எங்க விட்டு போற? இங்க விட்டு போறேன்னு. அப்பதான் அவன் பேய் அரைஞ்ச மாதிரி நின்னான். 30 years ago, because your father had no child, he took a child from this orphanage, and now you have made your father an orphan and left him here and gone away. நம்முடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கு? See how it is, how are you nourished? உங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்கிறீங்களா? Do you nourish your parents? இன்னைக்கு பராமரிப்பற்ற ஒரு தன்மை இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பராமரிப்பார். அதைத்தான் இன்னைக்கு சொல்ல வர்றாரு. Today there is a stage when people are forsaken, but fear not, God is there to nourish. ஆதியாகமம் 50:21 நாம் வாசித்த அந்த வேத பகுதி சகோதரர்கள் ஒரு பயத்துல இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை வருகிறது. That part of the portion we read in Genesis 50:21, there is a word to the brethren who feared. ஆதியாகமம் 50:21 அவன் சொல்றான், நான் உங்களை பராமரிப்பேன். And here in 21 he says, I'll nourish you. ஏன் அவன் பராமரிப்பேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றான்? Why does he promise to nourish them? அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் இப்ப பயங்கரமான ஒரு பயம். There was a terrible fear gripping the brethren. ஏன்னா இவங்க ஒரு காலத்துல இவனை குழியில போட்டவங்க. Because they had once cast his brother into the pit. இவனை கொன்றணும்னு முடிவு பண்ணவங்க. Once decided to kill him. இவன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம்னு சேலஞ்ச் பண்ணவங்க. Once challenged to whether the fulfillment of dream will be. இவனை கொண்டு போய் வித்து காசு எடுத்துக்கிட்டவங்க. Once sold him and got the money. இதை விட பெரிய பியூட்டி என்னன்னா செத்து போயிட்டான்னு ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை சிந்தி அதை கொண்டு போய் தகப்பன்ட்ட கொடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. And the other beauty in this they finally tore a beast and sprinkled the blood upon his breast. எல்லாவற்றுக்கும் மேலாக தாங்க செய்த தவற 10 பேரும் ஒருத்தன் கூட வெளியே சொல்லாம ரகசியத்தை காத்துக்கொண்டவர். Above all they had preserved the secret, not telling the mystery to anyone else. எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. Just look at the situation. இப்போ சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வைத்தார். Now the Lord has changed the situation. இப்போ அவனே எஜமானாய் மாறுகிறான். He became the master. யாரை எதிர்த்தாங்களோ அவன் எஜமானா மாறுறான். He who was put down became the master. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்ததானே அந்த யாக்கோபு மரித்து விடுகிறார். Now Jacob who was between them died. அன்புக்கு பாலமாக இருந்தவன். And he who was a bridge for love. மன்னிப்புக்கு பாலமாக இருந்தவன். Bridge for forgiveness. குடும்ப இணைப்புக்கு பாலமாக இருந்த யாக்கோபு என்றதான தகப்பன் மரித்து விடுகிறார். Jacob the father who united the family in harmony, he died. இப்போ இவங்களுக்கு ஒரு பயம்.
Now they were free. ஏதாவது நடந்துருமோ, Whether anything will happen, பழி வாங்கிடுவானோ, whether they will take the revenge, நம்ம சந்ததியை இல்லாம ஆக்கிடுவானோ, whether he will make us இது childless. மனிதனுக்குள்ளே வரக்கூடிய இயல்பான ஒரு பயம். Yes, this is a natural, a casual fear among men. அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர்கள் போனபோது And when they went in through the constraining situation, நேரடியாக வந்து அவன்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல. and they had no boldness to come and straightforward speak. ஆனா அப்படினால என்ன செஞ்சாங்க? Therefore, what did they do? ஒரு குறிக்கப்பட்ட ஆளை கூப்பிட்டு They called a messenger அவங்க அவன்கிட்ட ஆளை அனுப்புனாங்க. and sent word with him. நம்முடைய ஒருவேளை ஏதாவது கோபம் இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. If there be any anger with us, then please forgive. இந்த வார்த்தையை கேட்டபோது அவன் அழுதான். When Joseph heard this, he wept. அப்பதான் அவன் சொன்னான், இல்ல நான் உங்களை பராமரிப்பேன். Then he said, no, but I will nourish you. பிரியமானவர்களே, தேவன் தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணுகிறவர். Beloved, God will turn the evil to good. ஒருவேளை உனக்கு தீமை நடந்திருக்கலாம், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். Evil may have befallen you, but God will turn it to ஒருவேளை good. நீ மத்தவங்களுக்கு தீமையா செஞ்சிருக்கலாம், கர்த்தர் அதை கூட நன்மையா மாத்தி உன்னை அவங்க சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வார். You may have done evil to others, but God will turn it so that others may understand you. நம்ம பகுதியில தப்பு இருக்கே, எப்படி நமக்குள்ள பராமரிப்பை தேவன் கொண்டு வருவார் என்கிற சந்தேகம் உனக்குள்ள எழலாம். You may have the doubt within you, there is wrong in my side, how will God nourish me? யோசேப்புக்கே அவர்களை மன்னித்து பராமரிக்கும் சக்தி இருந்தால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டாரா? If Joseph itself had the power to forgive, why not our God? அவன் சொன்னான், பயப்படாதீர்கள், He said, fear not. உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று பட்சமாய் பேசினான். He said with comforting words, I will nourish you and your little ones. ஏதாவது நடந்துரும், ஏதாவது ஆயிரும், எப்படியோ போய்டுவோம் அப்படின்னு நீ பயப்படவே பயப்படாத. You never fear saying, something will go wrong in my life. உன் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. But every hair of your head has been numbered. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே சம்பவிக்காது. Nothing will happen without God's knowledge. எந்த இடத்திலே நீங்க கனவீனப்பட்டீர்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Where is the place where you are forsaken? God desires to honor you there. மோசே அந்த எகிப்தை விட்டு ஓடி வந்து விட்டான். Moses ran out of Egypt. அவனை இன்னொரு தேசத்துக்கு ராஜாவா கத்த மாத்தல. But the Lord made him a ruler of not in another country. அதே பார்வோனுக்கு முன்னதான் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். But the Lord honored him before the same Pharaoh. அனுபவம் நீங்க அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. Therefore you need not worry about இன்றைக்கு that. தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, The word that God tells you today, என்னுடைய பராமரிப்பு உன் ஆவியை காப்பாற்றும். my nourishment will preserve your என்னுடைய spirit. பராமரிப்பு உன் ஆத்துமாவை காப்பாற்றும். My visitation will preserve your soul. உன்னுடைய ஆவிதான் ரொம்ப முக்கியமானது. Your spirit is important. உன்னுடைய சரீரம் அது மண்ணுக்குரியது. Your body is meant for the உன்னுடைய earth. ஆவி ஆத்துமா விண்ணுக்குரியது. Your spirit and soul is heavenly. உனக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். God will give you a heavenly body, gather you இங்கே into நான் glory. பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், அவரோடு ஆறுதல் சொல்றான், அவங்களோட பட்சமா பேசுறான், உங்களையும் உங்கள் குழந்தையை நான் பராமரிப்பேன். Here Joseph comforted his brethren and said, I will nourish you and your little ones. ஒரு சிலருக்குலாம் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்கு. Some have a great burden regarding your children. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைகள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. Reason being the children are not under their control. சில பிள்ளைங்க நல்லா படிக்கல. Some do not study சில well. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்ல. Some do not have good சில job. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல. For some their life is not சில set up. பிள்ளைகளுக்கு மன வளர்ச்சி நிறைவா இல்ல. Some are mentally retarded. சில பிள்ளைகளுக்கு சில திறமைகள் இல்ல. Some others do not have talents. அதனால அந்த பிள்ளைகளை குறித்துதான ஒரு பாரம் அநேகருக்கு இருக்கு. Therefore they have a great burden about their children. இன்னொரு விதத்துல ஒரு பயம். This is one kind நம்ம of, ஒரு பெரிய பரிசுத்தவான் இல்லையே. and another side நம்ம they are not a ஆண்டவருக்கு துரோகம் saint. பண்ணிட்டு இருக்கோமே. We have been treacherous to God. ஆண்டவருக்கு விரோதமாய் போய் கொண்டே இருக்கிறோமே. We have gone against God. அதனால தேவன் நம்மளை விட்டுருவாரோ? Will God forsake me? அப்படி அல்ல. It's not like that. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். God of Joseph is our God. யாக்கோபின் பிள்ளைகளுடைய தேவன் நம்முடைய தேவன். God of Jacob's children is our அந்த God. இடத்துல அவன் சொல்றான், நான் உங்களை பராமரிப்பேன். Here he says, I will nourish you. எல்லாரும் சத்துருவா மாறிட்டாங்க, நீ பயப்படாத. சத்துருவை கர்த்தர் மித்துருவா மாத்துவாரே. Don't fear, everyone is your enemy, but God will change your enemy into friends. மாற்றம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The change is in God's hand. உருவாக்கம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Formation is in God's செயல் hand. தேவனுடைய கையில் இருக்கிறது. The activity is in God's கட்டளை hand. தேவனிடத்தில் இருக்கிறது. And the command is in God's hand. அவர் சொல்ல ஆகும். He says and it is done. அந்தபடினால நீங்க பராமரிப்பற்று போய்டுவீங்க, நீங்க பயப்படாதீங்க. Don't fear, you will lose the நம்ம nourishment. படுத்துக்கிட்டா யாரு கவனிப்பா? பயப்படாத. If
I lie down, I fall on my sick bed, who will look after me? ஒரு சிலருக்கு யாரு வந்து அடக்கம் பண்ணும் செத்துட்ட பிறகு யாரு வந்து அடக்கம் பண்ணா என்ன பண்ணாட்ட என்ன 2 நாள்ல எப்படியாவது கார்ப்பரேஷனாவது கொண்டு போய் சேர்த்துருவான். Some will say, who will bury me? They are afraid like that. But after you die, whoever may look after your body, God will look to it. கவலை செத்துட்டா அப்பா கல்லறை ஒட்டி கொண்டு போய் அப்படி அப்பா கூடயே சேர்த்தணும். அங்க அப்பா நாரி போய் கிடக்குறார், நீ சேர்த்து நான் உள்ள போறியா? Some are worried saying, after I die, take me to my father's sepulcher. Father is already gone. நம்ம விசுவாசிகளும் கூட எங்க அம்மா கல்லறையோட ஒட்டி வச்சிருங்க, என் மனைவியினுடைய கல்லறையை ஒட்டி வச்சிருங்க எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷன். Even our believers say, keep me close to my wife when I am buried. But that is all a superstition or tradition. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படி நினைச்சாங்கன்னா எல்லாரும் எங்க தான் எருசலேம்ல தான் ஜாவணும். Had the apostles thought that way, they would die at Jerusalem. அப்படி அல்ல. But it's not like that. ஆண்டவருடைய பராமரிப்புல இருந்தா போதும், எங்கயாவது வச்சு அழகா உன் ஆவியை காப்பாத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய்டுவார். If you are just under God's nourishment, God will preserve your spirit and take you to heaven. எதை பத்தி நீங்க பாரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. Do not be burdened about anything. ஆனா நீ தேவனுடைய பராமரிப்புல இருக்க வேண்டும். But you need to be under God's nourishment. தேவனுடைய பராமரிப்புல இருந்தீனா உனக்கு ஒண்ணும் குறைவுபடாது. If you are under God's nourishment, you will lack nothing. நீ தேவனுடைய பராமரிப்பை விடும்பொழுதுதான் நீ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். But when you are out of God's nourishment, you are forsaken. ஒரு அம்மா திடீர்னு செத்துட்டாங்க. A mother suddenly passed away. அவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. And few days she came to our church. அவங்க வரும்போது நான் ஏஜி சபையில ஞானசானம் எடுத்தேன்னு சொன்னாங்க. When she came, she said, I was baptized in AG church. அப்படியான்னு கேட்டேன். I just asked, is it உடனே so? சார் அந்த ஞானசான சர்டிபிகேட் கையிலேயே வச்சிருக்கு, இந்த ஸ்கூல் சர்டிபிகேட் மாதிரி அது வச்சிருக்கு. Then she has kept the baptism certificate with her. உடனே இந்த பாருங்க நான் ஞானசானம் எடுத்தேன். She showed it saying, I have taken it. ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது செத்துட்டுன்னு சொல்லி நியூஸ் கொடுத்தாங்க. Within 2 weeks we were informed that she passed away. நான் போனா I went. வீடு இல்ல அது. She had no house. ஒரு குவார்டர்ஸ்னுடைய ஒரு வீட்டினுடைய வராண்டால சும்மா அந்த படி ஏறி கேப் இருக்கும், அந்த கேப்ல தான் அவங்க வீடு, அதுல தான் அது தங்கி இருக்கு. She just stayed in a veranda of a quarters. அவருக்கு புருஷன் யாரு, பிள்ளைங்க யாரு, சொந்தங்கள் யாரு ஒண்ணுமே தெரியாது, கிடையாது. No address, nothing, no information about her kith and kin, husband or children. ஒண்ணும் கிடையாது. Nothing. ESI ஆஸ்பத்திரியில யாராவது பராமரிப்பு இல்லாம இருந்தாங்கன்னா இவங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அவங்க வைக்கிற சாப்பாடு மிச்சத்தை இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. If there is anyone without nourishment in the ESI hospital, she would help them and get some aid from them. இப்போ செத்து போயிட்டாங்களா? Now she is passed away. உடனே நமக்கு சொல்லி விட்டாங்க. Soon they said like this. எனக்கு அந்த அம்மாவை ஒரு 3-4 வாரம் தான் தெரியும். I just knew her for a few weeks. அங்க போய் பார்த்தா When I went there, யாருமே பொறுப்பா இல்ல. there is no one responsible. நான் தான் எடுத்தேன். Then I took it. செலவழிச்சது நான் தான். ராஜ மரியாதையா சும்மா கார் வச்சு என்னென்ன செய்யணுமோ அட்டகாசமா செஞ்சோம். அவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது 4 வாரம், அது வரைக்கும் அது ஏஜி சர்ச்சுக்கு தான் போச்சு. அது சம்பாதிச்சு வீட்டு வேலை பார்த்து காசு கொடுத்துருந்துச்சு. அந்த ஆளுங்க கூட வந்து நின்னானே தவிர அந்த வீட்டு சம்பளத்துல கூட அவங்க செலவழிக்கிறதுக்கு என்ன செய்யறா, கொடுக்கறதுக்கு யோசிக்கிறா. And I went for her and I spent for her. People thought of giving some, even a little money to spend for her, but I gave her a royal funeral service. ஏன்? Why? கர்த்தர் அந்த தாயை கனம் பண்ண விரும்பினார். Because the Lord wanted to honor that sister. அவங்க தேவனுடைய பராமரிப்புல இருந்தாங்க. She was under God's nourishment. அதனால நீங்க வந்து எதையும் பத்தி நீங்க பாரப்பட கூடாது. Therefore you need not worry about உங்கள anything. அநேகருக்கு இனிமே என்ன நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா போயும், பையன் இப்பமே முறைக்கிறானே, விட்டுருவானோ, விட்டா போறான், தெய்வம் இருக்கிறாரு. Many are worried and concerned about your future, whether you'll be forsaken, even if your children will do that, but God will not. அப்படிதானே? ஆமா, தேவன் என்னை பராமரிப்பார்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கோபத்துல சொல்றீங்களா, துக்கத்துல சொல்றீங்களா? ஆமா, அவன் மூடினாலும் கர்த்தர் பராமரிப்பார்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினார். அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றும். He hath granted me life and favor, and his visitation or nourishment shall preserve my spirit. இந்த மெசேஜ் ஏன் இப்படி கர்த்தர் பேசுறாரு? How is God speaking to you நீ like this எந்த today? துரோகியா இருந்தா கூட கர்த்தர் உன்னை பராமரிப்பார்னு சொல்ல வராரு. However treacherous you are, God will nourish you. ஏன்? Why? இங்க பாருங்க, அவனை குழியில தூக்கி போட்டவங்க இவங்கதான். Here these were the people who cast him into the pit. குழியில கல்ல தூக்கி எறிஞ்சது இவங்கதான்.
They cast him into the pit and broke him down. வித்து 20 வெள்ளிக்காசை வாங்குனது இவங்கதான். They sold him and got 20 pieces of செத்து silver. போனான்னு அனௌன்ஸ் கொடுத்தது இவங்கதான். They announced that he died. அவங்க தகப்பன் உட்கார்ந்து அழும்போது வேடிக்கை பார்த்தது இவங்கதான். It is they who were spectating their father when he mourned. அவங்களையும் கூட யோசேப்பு பராமரித்தான். அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உன்னுடைய நிலவரம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிறபடினால் தேவன் உன்னை கடைசி வரை பராமரிப்பார். But Joseph nourished even them. That shows that however worse your life may be, when you look unto God, God will nourish you. 2 சாமுவேல் 19 அதிகாரம் 2 Samuel chapter 19 32 வசனத்தை பார்க்கும் பொழுது verse 32. தாவீதின் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. We see David's forsaken state. ராஜாவாக இருந்த தாவீது David who was a king. அப்சலோம் எதிர்த்த பொழுது When Absalom resisted him, செருப்ப கூட போடுறதுக்கு டைம் இல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு ஆள். he did not even have the time to put even his sandals. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the word of God says. அவனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, looking into his life, அவன் செருப்பு வெறுங்காலாய் ஓடி வந்தான். he ran barefooted. அவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தது. He came out of his house with such a constraining situation. அங்கே அவனுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பின பொழுது, when Absalom came against him, அவன் வெறுங்காலாய் நடந்து வந்தான். he ran barefooted. அந்த அளவு கைவிடப்பட்டு நெருக்கப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த, அரண்மனையை விட்டு சுகபோகத்தை விட்டு மகிமையான அரசாட்சியை விட்டு ஆட்சியை விட்டு ஓடி வந்தான். To that extent he ran away from his glorious throne, his glorious rule and reign. 2 சாமுவேல் 15:30 நீங்க பாத்தீங்கன்னா, தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு தாவீது வாசம் 2 Samuel 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு நீங்க படிச்சு பாருங்க. See what a constraining situation it is. நல்லா இருந்த சூழ்நிலை அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்டது போல இருந்தது. The good times suddenly were uprooted. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாழ்வு, a great humiliation. அவனுக்கு கனவுலயோ தரிசனத்திலயோ வெளிப்படுத்தலையோ ஒண்ணுமே கிடைக்கல. God did not give him a vision or a revelation either. ஆனா ஒரு ஜட்ஜ்மென்ட் மட்டும் அவனுக்கு ஞாபகத்துல இருந்துச்சு. But he happened to remember a judgment. நீ இந்த காரியத்தை செஞ்சதனால இதெல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லி இருந்தார். Because you did all these things will take place. அது இப்போ நடக்கும்னு அவன் யோசிக்கல. But he never thought these things will take place. திடீர்னு எல்லாமே வந்துருச்சு. But suddenly it happened. ஒரு செகண்ட்ல செருப்பு போடுறது கூட நேரம் இல்லாம வீட்டை விட்டு ஓடியே போயிட்டான். In a second he walked away barefooted. ரோடெல்லாம் அழுதான், மலையெல்லாம் அழுதான். அவனுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல. முகத்தை மூடிட்டு அழுதுட்டே போனான். He walked away covering his face all the way barefooted and weeping. ஒரு மனிதனுடைய நிலவரம் எப்படி மாற்றப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. Look how the situation of a man suddenly changes. இப்போ அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. Now he could not do anything. கையில சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. And nothing for his foodstuff. எங்க போய் என்ன வாங்கி எங்க சாப்பிடுறது? What shall he go do for his food? அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. Do not know what will happen next. இதே போன்ற ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வந்ததாக பைபிள்ல சொல்லி இருக்கு. And it said in the Bible Jacob had such a situation. யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கின பொழுது Jacob supplanted his father, got the blessing. ஏசா அவனை கொல்ல எத்தனித்தான். And Esau wanted to kill him. அதனால தாயும் தகப்பனும் அவனை அனுப்பி விட்டார். Therefore his father and mother sent him away. ஹிஸ்டரி என்ன சொல்லுகிறது? What does the history say? அவன் போகும்பொழுது அவனுடைய தாய், when he went, his mother, எங்க அண்ணன் வீட்டுக்கு நீ போய் சேர்ந்துரு. she said, go to my elder brother's house. அது வரைக்கும் உனக்கு தேவைக்கெல்லாம் நான் எல்லாம் தர்றேன். Until then I will give you the providence. ஒரு ஒட்டகம் முழுசும் அவனுக்கு பொருள் ஏத்துனா. A camel full of stuffs. ஒரு கோவேறு கழுதை முழுசும் பொருள் ஏத்துனா. And a thing full of stuffs for his life. எல்லாம் நீ சாப்பிட்டுக்க. You go eat all the அங்க way. போய் இத கூடு. And you go there and உன்னை give நல்லா it. கனம் பண்ணி வெச்சுக்குவான் எங்க அண்ணன். And they will honor and keep you. எல்லாம் சொல்லி தான் அனுப்புனா. And he was sent away. ஹிஸ்டரி அப்படி சொல்லுகிறது. The history says this. இப்போ என்ன நடந்தது? Now what happened? இத வந்து ஏசாட்ட சொல்லிட்டாங்க. He said it to Esau. அங்க பாரு, அந்த போறான் பாரு உன் தம்பி. See, it was said to him that your brother is going there. ஒரு ஒட்டகம் முழுசும் பொருள் போகுது. A camel full of stuffs. ஒரு கோவேறு கழுதை முழுசும் பொருள் போகுது. One ass full of stuffs. உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டான். Soon Esau was in tension. விரட்டி போனான். He said, let us chase him. விரட்டி போன உடனே இவன் இறங்கி ஓடியே போயிட்டான். When he pursued, he ran away. அவன் அந்த ஒட்டகம் அந்த கழுதை கோவேறு கழுதை ரெண்டையும் ஃபுல் பொருளோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். And his camel and his ass returned with all its stuff. ஒண்ணுமே கிடையாது. Nothing with him. அதனால தான் வேற வழியே இல்லாம ஒரு கல்லை வச்சு தலையணைக்கு பதிலா எதை வச்சுக்கிட்டான்? ஒரு கல்லை வச்சுட்டு படுத்து கிடந்தான்.
Therefore with no other way he had a stone for his pillow to sleep. அவனே அனாதையாய் கிடந்த அவனை கர்த்தர் பராமரிச்சாரா இல்லையா? He who was orphaned, did God nourish him or not? அவன் ஏமாத்துக்காரன் தான், கர்த்தர் அவனை பராமரிச்சாரா இல்லையா? He was a supplanter, did God nourish him or not? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆனபடியால் உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகள் வந்தாலும் தன்னுடைய பராமரிப்பை விட்டு உன்னை நீக்குவதில்லை. God who called you is faithful. Though there are weaknesses in your life, he will not refrain from nourishing you. ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இவன் வந்தான். He was in a miserable state. 1 சாமுவேல் 19:32. 2 Samuel 19:32. பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். Now Barsilla was a very aged man, even 80 years old, and he had provided the king of sustenance while he lay at Mahanaim, for he was a very great man. தாவீது மக்னாயிமில் இருக்கும் மட்டும் அவனை ஒரு மனுஷனை வச்சு தெய்வம் பராமரிச்சார். Until David was in Mahanaim, he was provided by a man. பர்சிலாய் என்கிற ஒரு மனுஷனை வச்சு அந்த காட்டுல அந்த வனாந்தரத்துல அருமையாய் அவனை பராமரித்தார். In that wilderness, in that forest, he was beautifully nourished by man Barzillai. உன்னுடைய வாழ்க்கை சில நேரங்களில் வனாந்தரம் போல இருக்கலாம். Yes, there may be times when God is with you in your ஆனா life. பைபிள் சொல்லுகிறது சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் தாழ்ச்சியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது. The Bible says the young ones may lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good கர்த்தர் thing. எப்படி பராமரிச்சார் தெரியுமா? You know how God nourished இந்த him. பர்சிலாய் பராமரிச்சான்னு சொன்னா எப்படி பராமரிச்சான்? How did Barzillai nourish him? நான் தேவனுடைய பராமரிப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to keep the nourishment of God ஒரு before you. சாதாரண பராமரிப்பு கிடையாது. It was no ordinary nourishment. 2 சாமுவேல் 17:28-29. 2 Samuel 17:28-29. மெத்தைகளையும் களங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எப்படி தேவன் எப்படி பராமரிக்கிறார் பாருங்க. See how God nourished him. அவர் சிலுவையில தொங்கினாலும் சரி நீ சிலுவையில தொங்க கூடாது. அவர் ரத்தம் சிந்தினாலும் சரி நீ ரத்தம் சிந்திர கூடாது. உன்னை அழகா ட்ரெஸ் பண்ண வச்சு உனக்கு அழகா வீடு கொடுத்து உனக்கு மெத்த கொடுத்து ஸ்ப்ரிங் கட்ல கொடுத்து கொண்டு வராரு. அருமையான கார்ல உன்னை சர்வீஸ் கொண்டு வராரு. ஆனா நீ தான் கரெக்ட் எதுக்கு வர மாட்டேங்கிற. He is such a great God who is nourishing you. Even though he is crucified, you should not get onto the cross. Even though he is shedding blood, you should not shed blood. But he gives all kinds of sustenance that he may beautifully keep you up. தன்னுடைய சொந்த பையன் இப்படி வந்துட்டானேன்னு சொல்லி ஒரு பொருள் எடுக்க முடியாம சாப்பாட்டு கூட ஒண்ணு எடுக்க முடியாம செருப்பு போட முடியாத அவசரத்துல வீட்டை விட்டு ஓடி வந்ததான தாவீத அந்த வனாந்தரத்துல அந்த முள்ளு காட்டுல தண்ணி இல்லாத இடத்துல அருமையா மெத்த கொடுத்து தேன் கொடுத்து அழகா பால் கட்டி கொடுத்து வெண்ணெய் கொடுத்து எவ்வளவு அருமையாய் தெய்வம் தன்னுடைய பிள்ளையை போஷிச்சார். This David who fled away from his house because his own son came against him, he who ran away barefooted and weeping all the way with no footstep, the Lord nourished him beautifully with honey and butter and brought beds and basins. நான் வறுமையில இருந்தேன், தரத்தரத்துல இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தேன், எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு தூக்கி கொண்டு வந்து என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். All those who can say I hungered. ரொம்ப லோல இருந்து ஏற்றப்பட்டவங்க மட்டும் சொல்லுங்க. ஒரு சிலர் பிறக்கும் போதே கஷ்டமே தெரியல, அப்படி பிறக்கும் போதே கார்ல பிறந்த கேஸ்லாம் இருக்கு. அந்த அவங்கெல்லாம் கை வைத்து சொல்லல. டவுன்ல இருந்து ஏறினவங்க மட்டும் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த தேவன் உன்னை விட்டுருவாரா? Will this God forsake you? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு பரிசலாவை வச்சு அந்த காட்டுக்குள்ள இவனை மெத்தையில படுக்க வச்சு ஐயோ பிள்ளை வந்து அரண்மனையில எப்படி இருந்தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு மெத்த கொடுத்து அவனுக்கு வெண்ணெய் கொடுத்து அவனுக்கு தேன் கொடுத்து ஐயோ பசி ஆயிடுவானோ கஷ்டப்பட்டுருவானோ பாருங்க. அந்த தாய் தகப்பனை விட கரிசனையா தேவன் ஒருத்தனை வச்சு செஞ்சாரு. See how God nourished David more than his father and mother, so much that because he left his palace and he was found lonely and the Lord gave him everything he needed. நீங்க உங்கள எத்தனை பேர் இப்படி இருப்பீங்க? How many of you have felt this? நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு அப்படியே பிறந்ததுல இருந்து அப்படியே வளர்த்துட்டு வரோம். அது உங்களை ஒரு டைம் வரும்போது
டப்புன்னு எட்டி உதைச்சிட்டு போயிட்டே இருக்கு. We think we should give no difficulty to our children at all, they should not suffer at all, but finally they kick at you and go away. ஒருத்தர் சொன்னார், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால என் பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு வளர்த்திருக்கேன். One man said, I suffered a lot in my life, but I have grown up my child, he should know no suffering. That is the mistake. அங்கதான் தவறு நடந்துருச்சு. That is where you gone wrong. பிதாவுக்கு சமமா இருந்தவரை தேவன் எப்படி பிராக்டிஸ் கொடுத்தாரு? இன்னும் டாப்ல ஏத்தி உட்கார வைக்கல, மனுஷர் சாயலாக அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையை சுமக்க வச்சிட்டு தான் திருப்பி கொண்டு வந்தார். He who was equal with God, Father did not lift him up even more, but he brought him to the likeness of man, took the form of a servant and then exalted him. போன வாரம் நீங்க யாராவது பேப்பர் படிச்சீங்கன்னா, Last week had you read the newspaper? ஒரு பெரிய கோடீஸ்வரன், A big policeman, ஒரு பெரிய கோடீஸ்வரன், a big multimillionaire. அவனுக்கு 6000 கோடிக்கு சொத்து இருக்கு. He had 6,000 crores of property. அவன் போனஸ் தன்னுடைய கம்பெனில உள்ளவங்களுக்கு 231 கார் கொடுத்திருக்கான். And as a bonus to one in the company he had given so many cars. 231 கார் கொடுத்திருக்கான். 430 flats கொடுத்திருக்கான் ஃப்ரீயா தன்னுடைய கம்பெனில வேலை செய்யறவங்க. 231 cars and 430 flats in free for those who work at his. ஒரே பையன், Just one boy. ஃபாரின்ல படிச்சிட்டு வந்தான். Had only child who was educated in foreign. அவனை கூப்பிட்டு, He called him and said, கம்பெனில நீ இப்போ இன்சார்ஜா உட்காரணும்னா நான் உனக்கு ஒரு ரூட்ல ஒரு செக் வைக்கிறேன்னு சொன்னான். if you sit as a one to manage the company, then I will help you in one route. நீ லண்டன்ல போய் MCA MBA எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்ட, கரெக்ட் தான். You have a good education done in your foreign country, it's good. பட் நீ உட்கார்றதுக்கு முன்னால உனக்கு நான் சில காரியத்துல உன்னை பயிற்சி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். But even before you want to sit in a position, I want to practice you. 7000 ரூபாய் வச்சுக்க. Just keep 7,000. ஒரு இடத்துல ஒரு வாரம் தான் நீ வேலை செய்யணும். You have to work in a place for 1 week. அடுத்த வாரம் இன்னொரு இடத்துக்கு போயிடணும். Then go to the next place. அடுத்த வாரம் இன்னொரு இடத்துக்கு போயிடணும். Then to next place. நீ யாருங்கறத கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது. And you until the end you should not say who you are. உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையான சூழ்நிலை வந்தா எனக்கு கால் பண்ணு. When problem comes to your life, then call me up. அது வரைக்கும் நீ யாருங்கறத நினைக்க கூடாது. நீங்க படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? பேப்பர்ல இருக்கு. Until then. தந்தியில தான் வந்துச்சு. தந்தியில நம்ம வேற எல்லாம் படிச்சு முடிச்சிருவோம். விட்டாம அங்க உள்ள மளிகை கடை விளம்பரம் வரைக்கும் படிச்சிருவோம். We read everything else from the newspaper. அவன் என்ன பண்ணான்? தான் பிள்ளையை அனுப்பிட்டான். He sent his child. அந்த பையன் போய் வேலையை பார்த்துன்னு சொல்லல. That boy did not refuse his father. அவன் அந்த 7000 ரூபாய் வாங்கிட்டு குஜராத்ல இருந்து எங்க வந்துட்டான்? கேரளா வந்துட்டான். Getting 7,000, he came from Gujarat to Kerala. வந்தா மலையாளம் தெரியாது. And he did not know Malayalam. வேலை கேட்டா பாஷை தெரியல. Asked for a job, he did not know the language. யாரும் ஷூரிட்டி கொடுக்கலங்கறதுனால ஒருத்தனும் வேலையும் தர மாட்டான். And nobody is giving him the job because no surety for him. அவனும் டைவ் அடிச்சான். And he dived. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை செஞ்சான். He worked in fast foods. ஹோட்டல்ல வேலை செஞ்சான். Worked in hotels. சில கம்பெனில வேலை செஞ்சான். Worked in companies. ஒரு கடையில வேலை செஞ்சான். Even in a shop. அவன் சொல்றான் 40 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு நாய் படாபாடு. He said, I work like a dog to get just ₹40 a day. கடைசில ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் கூட அவனுக்கு சம்பாதிக்க முடியல. Finally he could not earn even 4,000 a month. திருப்பி ஒரு கம்பெனில போய் கேட்டான். Again he went and asked in a company. அந்த கம்பெனி ஓனர் இவனுடைய முகத்தை பார்த்தா இவன் யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கானே, கொஞ்சம் வெல் செட்டில் உள்ள மூஞ்சிலாம் வித்தியாசம் இருக்க, அதனால இவனுக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சான். The owner of the company thought of giving him the job because he was looking like a child. அந்த செழிப்பு முகத்துல என்ன செய்யும்? கொஞ்சம் தெரியும். நம்மள மாதிரி அழுதுகிட்டே வர மாட்டான் எப்பவுமே. Because he was looking like a child of a prosperous family. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ஏமாந்துராத, அவன் யாரோ பாஷையே தெரியாத பையட்ட போய் வேலைகளே கொடுத்துறாத, கம்பெனியை கொடுத்துறாதன்னாங்க. அவனும் கொடுக்கல. Then the friends of the owner said, don't be cheated because you don't know the person at all. இவன் போன் போடுறான், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். And he called up but he did not take a call. எப்படியோ ஒரு 4-5 வாரம் தடுமாறி சமாளிச்சு வீடு போய் சேர்ந்துட்டான். Finally after 4 or 5 weeks he reached his house. வீட்டுக்கு போன பிறகுதான் கம்பெனி கையில கொடுத்தாங்க. எப்படி காசுக்கு மதிப்பு தெரிஞ்சுதா? It is then he said, do you know the value of money? ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? Do you know how people suffer for one meal? இவன் யாரெல்லாம் மீட் பண்ணானோ அவங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. அங்க கம்பெனில இருந்து போன் வந்துச்சு, என் பையனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, தேங்க்ஸ். என் பையனுக்கு சாப்பாடு இல்லாம வாசல்ல நிக்கும்போது சாப்பாடு கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னாங்கன்னு தான் அவன் என்ன யோசிக்கிறான்,
நம்ம கடையில வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல பாத்திரங்கள் கழுவுனது யாரு? பெரிய கோடீஸ்வரன். அப்பதான் தெரிஞ்சது. And in all the companies where he worked, his father thanked them for giving a meal to him, and then they understood who he was. இப்ப நீங்க உங்க பிள்ளைகிட்ட நாங்க அந்த காலத்துல கஷ்டப்பட்டோம்னா தொடங்கிட்டு அறியாமா? And you say, we suffered on the other day, my children should not know that. அந்த காலத்து திருப்பி தொடங்கியாச்சா? ஐயோ இயேசுவே, நான் இப்ப பார்த்து வீட்டுக்குள்ள வந்துட்டேனே. ஏன்னா அவனுக்கு அந்த கஷ்டத்தின் கதையை கேட்கறதுக்கு என்ன இல்ல. இது போலதான் இன்னைக்கு சபையில சிலுவையை பத்தி பேசினா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. That is how there are no people in the church to hear the gospel of the cross. சிலுவையை பத்தி பேசினா கூட அவங்களுக்கு மண்டையில ஏறல. நேத்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார். And yesterday one person called me up. ஐயா, நான் 17 வருஷமா சிலுவை தரிசனத்துக்காக கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. 17 years together I am asking for the vision of the cross. Please pray that I may get it. ஏன் சிலுவை காட்சிய தரிசனம் கொடுத்தாதான் அழுவியா? நீ அதை சிந்திச்சாலே அழலானா? கல்லான இருதயம் உடைய மாட்டேங்குது, அதை பார்த்தாதாவது நான் அழுவனான்னு பாக்குறேன்னாரு. ஓஹோ, இவருக்காக இனி ஒரு ட்ரிப் சிலுவையில அவர் தொங்கியே ஆகணும். And he said, because my heart is so hard, I should see the vision, only then I can cry. Then I thought Jesus should die once again for this man. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today what is our state? இன்னைக்கு நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை பராமரிக்கிறார். In whatever state you may be, God nourishes you. ஒரு ஐஸ்வரியவானை போல அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான் என்கிற ஒரே காரணத்துக்காக தாவீதை மெத்த கொடுத்து தேன் கொடுத்து வெண்ணெய் கொடுத்து அப்படியே அவனுக்கு நொறுக்கு திணி மாதிரி பயிறு வறுத்தது வறுக்காதது கையில கொடுத்து அவனை அழகாக கொண்டு வந்தாரு. அதுபோலதான் தேவன் உன்னை பராமரிப்பார், பயப்படாத. Just because God has anointed David, he nourished him so well with honey, beds and butter and everything else, and even so God will do to you. உன் பிள்ளைதான் உன்னை பராமரிக்கணும்னு நினைக்காத. பர்சிலாய் போல ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Don't think your children should nourish you, but God has kept people like Barzillai. பர்சிலாக்கும் இவனுக்கும் எந்த உறவும் கிடையாது. And Barzillai and David are not related at all. தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஆள். But it was a man whom God connected. அதனால புருஷன் பராமரிப்பானா, மனைவி பராமரிப்பாளா, பிள்ளை பராமரிப்பானான்னு பார்க்காத. கர்த்தருக்கு 1000 பிள்ளைங்க இருக்காங்க, யாரையாவது வச்சு உன்னை பராமரிப்பார். Then don't think your family people are not nourishing you, but God can nourish you through anyone else. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Kings 17:9 we read, அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் பராமரித்தார். here the Lord nourished a prophet. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Arise, get thee to Zarephath, which belongs to Sidon, and dwell there. Behold, I have commanded a widow woman there to sustain thee. 3 வருஷம் மழை கிடையாது, பனி கிடையாது. 3.5 years no snow, no rain. பயங்கரமான பஞ்சம். Terrible starvation. கர்த்தர் ஒரு ஆற்று கரையில வைத்து அவனை பராமரிச்சாரு. The Lord nourished him by a brook. இப்ப ஆத்துலயும் தண்ணி கிடையாது. Now no water in the river. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஆண்டவருக்கு தெரியல. And God did not know what to do with him. கடைசில ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத்துக்கு வா. Finally he said, get to Zarephath. அங்க நான் ஒரு ஆளை வச்சு உன்னை நான் பராமரிக்கிறேன். Where I will sustain ஏன்னா you. இவனுக்கு பிள்ளைகளே கிடையாது. Because he had no children. இவன் ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. And he was a powerful prophet. இவனுக்கு சந்ததி கிடையாது. He had no generation. இவனுக்கு அண்ணன் தம்பி யாரும் அங்கே கிடையாது. And there was none to siblings to him. ஆனா தேவன் இருக்கிறார். But God is there. இவனை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தார். And he had kept a man to sustain him. அதுதான் சாரிபாத் விதவை. That was the widow at Zarephath. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about this. இந்த இடத்துல இந்த சாரிபாத் என்ற இடத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். Bringing him to Zarephath, the Lord nourished him. சாரிபாத் என்று சொன்னால் சுத்திகரித்தல் என்று அர்த்தம். Zarephath means sanctification. சாரிபாத் என்று சொன்னால் சீர்படுத்தப்பட்ட என்று ஒரு அர்த்தம். Zarephath means the one rectified. ஒரு உன்னுடைய வாழ்க்கையில பஞ்சங்கள் ஒரு வறுமை கஷ்டம் இவைகள் வரும் பொழுது நீ ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வந்தா கர்த்தர் உன்னை பராமரிப்பார். When there are problems, starvation and other difficulties in your life, if you sanctify yourself, God will nourish you. குறைவுகள் வரும் பொழுது சுத்திகரிப்பை நாடுங்கள். When there is a lack, then seek after sanctification. இது தேவன் உன்னை சீர்படுத்துகிற இடம் என்பதை உணர்ந்து கொள். Think that it is a place where God rectifies you. தேவன் உன்னை சரிப்படுத்த விரும்புகிற ஒரு டைம். It is a time when God rectifies you. ஆனா தேவன் அதிலேயும் உன்னை பராமரிக்கிறது தான் அவருடைய மைண்ட்ல இருக்கு. But even then God is mindful to nourish you. ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியை பாருங்க, ஒரு சாரிபாத் என்ற இடத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் பராமரித்தார். Look, the Lord took this prophet to Zarephath and they nourished him. உன்னுடைய வாழ்வில் தேவன் உன்னை பராமரிக்க வேண்டுமானால் நீ இந்த நாட்களில் ஒரு சுத்திகரிப்பை பயிற்சிவிக்க வேண்டும். Should God sustain you in your life, then practice a sanctification. எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது? There are how many places you faced எந்த இடத்துல தடுமாற்றங்கள் வந்தது? How many places you stumbled? ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பராமரிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். But even there the Lord nourished them.
அந்த நடந்தது என்ன தெரியுமா? What happened there? எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால், Because Elijah obeyed the word of God, விதவை எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். the widow obeyed the words of Elijah. கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. The Lord said, go to Zarephath. உடனே கர்த்தர் சொன்னபடி எலியா புறப்பட்டு போனான். And soon Elijah went as the Lord commanded. எலியா போய் அந்த விதவைட்ட பேசுறா. Elijah went and spoke to the woman. நீ அந்த மாவை வச்சு இன்னென்ன செய்ய? You do with this with the flour. நீ இத மாதிரி செஞ்சினா மாவு குறையாது. If you do like this, your flour will not lack. இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால், Because he obeyed the words of God. அந்த பெண் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். That woman obeyed the words of Elijah. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9-10 பார்க்கும் பொழுது, 1 Kings 17:9 and 10. அங்கே எலியா தேவனுடைய வார்த்தையின்படி செய்தான். Elijah did according to the word of God. 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 17 and verse 15. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said அந்த there? விதவை எலியா சொன்னபடி எல்லாம் செய்தார். The widow did according to the words of நீ Elijah. தேவன் சொன்னபடி உன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உன்னை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தீனா, தேவன் உன்னை கடைசி நாட்களில் அருமையாய் பராமரிப்பார். Sanctify, make yourselves holy like the words of God, and then God will beautifully nourish you. அதுதான் தேவனுடைய அழகான திட்டம். That is the beautiful plan of God. தேவன் மைண்ட்ல உன்னை பராமரிக்கிறத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். God is always concerned about your nourishment. அவர் சிலுவையில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பார். Though he was thirsty on the cross, he will quench your அவர் thirst. சிலுவையில வஸ்திரம் இல்லாமல் தொங்கினாலும் உன்னை அழகாக உடுத்துவிப்பார். Though he was stripped on the cross, he will beautifully clothe you. அவர் சிலுவையில விசாரிப்பற்ற நிலவரத்தில் தொங்கினாலும் உன்னை அவர் விசாரிப்பார். Though he was without visitation upon the cross, he will visit and nourish you. தேவனுடைய பராமரிப்பு என்பது ஒரு அருமையான ஒரு அனுபவம். The sustenance of God is a beautiful experience. லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Luke 10 and 34 we see. அங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணப்படுகிறான். There a man journeyed from Jerusalem to Jericho, அது அவனுடைய வாழ்க்கையில கல்லர் கையில அகப்பட வைத்து விட்டது. and he was stripped among the thieves. அவர்கள் அவனை அடித்து வஸ்திரத்தை உரிந்து அவரை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் விட்டார்கள். They did beat him, stripped him and left him half dead. ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரம். Pitiable situation. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. This shows backsliding in spiritual life. உங்களில் யாராவது பின்மாற்றத்தில் இருந்தால் இன்றைக்கு தேவனை நோக்கி பாருங்கள். If anyone is in backsliding, look unto God. ஒரு ஆசாரியன் வந்தான், There came a priest, அவன் விலகி போனான். and he passed ஒரு away. லேவியன் வந்தான், Levite came, அவனும் கூட விலகி போனான். he passed away. இப்பொழுது ஒரு சமாரியன் Then வருகிறான். came a Samaritan. அவர் இயேசுவுக்கு அடையாளம். He replicates நல்ல Jesus. சமாரியனாக அவர் வந்துகிறார். He came as a good Samaritan. என்ன நடந்தது? What happened? அவன் வேடிக்கை பார்க்கிறது அல்ல. He was not spectating. மனிதர்கள் உன்னுடைய நிலவரத்தை கண்டு வேடிக்கை பார்க்கலாம். Man may look and spectator to you, அது மனுஷீகம். but that's human. ஆனால் தேவனுடைய தெய்வீகம் அப்படிப்பட்டது அல்ல. The divinity of God is not that. பிரமாணம் கூட உன்னை விட்டு விலகி போகும். Law will pass away. ஆசாரியர்கள் கூட உன்னை விட்டு விலகி போவார்கள். Priests may pass away. ஆனால் நல்ல சமாரியன் கர்த்தர் என்ன பண்ணார்? But what did Jesus, the good Samaritan, அவனுக்கு கிட்ட do? வந்தார், He came near. அவனை கண்டார், He saw him, மனதுருகினார், had compassion, கிட்ட வந்தார், went to him, காயம் கட்டினார், bound up his wounds, எண்ணெய் கொடுத்தார், pouring in oil, ராட்சரசம் வார்த்தார். gave him wine. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். What a beautiful தன் சுய experience. வாகனத்தில் ஏற்றினார். Set him on his beasts, அவனை கொண்டு போய் சத்திரத்துல விட்டு பராமரித்தார். brought him to the inn and took care of him. எப்படி ஒரு நிலவரம் பாருங்க. What a good experience. சுத்தமா ஒண்ணுமில்லாத நிலவரம். half dead. Ultimately half dead. தமிழ்ல குற்றுயிர் இருக்கு, இங்கிலீஷ்ல half dead இருக்கு. Half dead. சுத்தமா பாதி உயிர் போயிடுச்சு. Half of his life is gone. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து Here the Lord came அவனுடைய வேதனைகளை மாற்றி and took away his pain, அவனுக்கு திராட்சரசம் வார்த்து gave him wine, அவனை அழகா தூக்கி கொண்டு போய் and beautifully took him, சத்திரத்துல வைத்து பராமரிக்கிறார். took him to the inn and cared of இது him. எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு விசுவாசி சபையில் வைத்து பராமரிக்கப்படுவதை காண்பிக்கிறது. A believer nourished in the church. நாம் பாவத்துல கிடக்கும் பொழுது, When we were in sin, நாம் தோல்வியில் இருக்கும் பொழுது, when I was in failure, பல வல்லமைகள் நம்மை தாக்கி விட்டது. when various powers attacked us, பல சக்திகள் நம்மை அழித்து விட்டது. many powers destroyed us. ஆனா இயேசு நம்மை தேடி வந்து But Jesus searched of நமக்காக us, மனதுருகி and he had நம்மை தூக்கி compassion. எடுத்து இன்றைக்கு சத்திரமாகிய இந்த சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நம்மை கொண்டு வந்து வைத்து இன்னைக்கு அருமையா உபதேசம், சுவிசேஷம், அபிஷேகம், கிருபை, வல்லமை, வெளிப்படுத்தல், தரிசனம், அழைப்பு, மேன்மை இதெல்லாம் கொடுத்து கர்த்தர் சபையில நம்மை பராமரிக்கிறார். Has lifted us, brought us to the inn and taken care of us, bringing us to the inheritance of the
saints in light with all of his doctrine and his grace and his favor and everything that we need in our life. யாரும் உன்னை கண்டுக்கலன்னு பயப்படாத, இன்னொருத்தர் வருவார். Don't feel nobody is there for you, but there'll come another நம்ம person. லாஸ்ட் டேஸ்ல என்னமோ ஆயிருமோன்னு நீ பயப்படவே பயப்படாத. Don't fear something will befall you. உன்னுடைய கடைசி நாட்கள் அருமையாக இருக்கும். Your end of your days will be beautiful. ஒரு வீட்ல ஒரு அருமையான சகோதரன் நல்ல போஸ்டிங்ல வேலையில இருந்தார். There was a beautiful good brother in good posting. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். He had 2 daughters. அவர்தான் அந்த சபையில இன்டர்பிரட்டர். He was the interpreter of the church. நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சார். He was working in a good office. திடீர்னு அவர் வியாதிப்பட்டார். Suddenly he felt sick. அவருக்கு தெய்வீக சுகத்துல நிக்கணும்னு ஆசை. He wanted to stand for divine healing. கொஞ்ச நாள் வீட்ல தெய்வீக சுகத்துல நின்னு பார்த்தார். He stood there for some time in his house. முடியலன்ன உடனே திருப்பி சர்ச்சில வந்து படுத்துட்டார். But when he could not, he came to the church. அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க கொஞ்ச நாள் அவர் ஏதோ சிக்குன்னு விட்டுட்டாங்க. People of his office, because he was sick, they left him. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இவர் மருந்து எடுக்காம சர்ச்சில கிடக்குறாரு. But after few days they came to know he had no medication. எந்த முன்னேற்றமும் இல்ல. No improvement at all. கடைசில அவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. Finally they all came to the church. அப்போ அங்க இருந்த பாஸ்டர் சொன்னாரு. Then the pastor said, அவங்க கூப்பிடுறனாலும் சரி இல்ல உன் மனப்பூர்வமா இருந்தாலும் சரி, நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீ சர்ச்சில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரிலாம் யோசிக்காத. உன் மனசு எப்படி சொல்லுதோ உன் விருப்பப்படி நீ என்னனாலும் செய்யலாம். You don't think you're held up in the church, but according to your wish and desire, or if they want you to take for treatment, you can go. ஆனா உலகம் என்ன பேசினது? But what did the world say? அநியாயமா செத்து போறான். See, he is unjustly 2 killed. வாலிப பிள்ளைங்க. 2 young லைஃப் daughters. என்ன ஆக போதோ. And don't know what is going to the அந்த life. சகோதரி சின்ன வயசு. And that sister, young sister. இப்படிலாம் எல்லாரும் பேசினாங்க. And the barely people told us. அப்ப அந்த கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் அவருக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. Now all the co-employees, they gave him the pressure. அவர் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாரு. He said, I will be healed. சத்தியத்துல நின்னாரு. He stood for the truth. 2-3 நாள்ல இறந்துட்டார். Within 2 or 3 days passed எல்லாரும் away. சொன்னாங்க அநியாயமா போச்சு வாழ்க்கை. Everyone said, see, he lost his நல்ல life. போஸ்டிங் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் டாப்புக்கு வந்திருப்பாரு. இந்த பிள்ளைங்க எல்லாம் வெல் செட்டில் ஆயிருக்கு. Good posting, within few days he will be lifted up high and his daughters will have a ஆனா life நடந்தது என்ன? settlement. But what அந்த God, 2 பிள்ளைகளையும் அருமையா கர்த்தர் செட்டில் பண்ணாரு. the Lord settled the 2 daughters அவர் well. இருந்தா செட்டில் பண்றதை விட டபுள் மடங்கா கர்த்தர் செஞ்சார். More than when he would be present. அதுதான் தேவனுடைய பராமரிப்பு. That is the nourishment of God. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே கையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உங்க அண்ணன் தம்பி எல்லாம் சிரிச்சிட்டு போற மாதிரியோ இல்ல கதவை இழுத்து மூடுற மாதிரியோ நடத்த மாட்டார். Therefore, as you think, God will not lead you so that others may spectate and laugh at you. உன்னுடைய பராமரிப்புக்காக பரலோகத்தின் கதவு திறக்கப்பட்டே இருக்கும். Heaven's door will be open for your nourishment. அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாகவே இருக்கும். His eyes will be set on you. எந்த நிமிஷமும் அவருடைய செவிகள் உனக்காக கவனித்துக் கொண்டே இருக்கும். His ears will be attentive to you. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 27:3. இங்கே பவுல் சிறைச்சாலையிலே கிடக்கிறான். Here Saint Paul was in a prison. யாரும் வந்து அவனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. In a situation none could visit him. சிறைச்சாலையில என்ன பராமரிப்பு இருக்கும்? What visitation in the ஆனா இந்த prison? இடத்திலும் கர்த்தர் ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தினார். But here the Lord appointed a comfort to him. ஒரு ஆள் கண்களில் தயவு கிடைக்க வைத்தார். Found favor in the eyes of a man. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படைமடிக்கு உத்தரவு கொடுத்தான். And the next day we touched at Sidon, and Julius courteously entreated Paul and gave him liberty to go unto his friends to refresh himself. எப்படி இருக்கும்? இங்கே பவுலுக்கு பராமரிப்பே இல்ல. ஜெயில்ல என்ன பராமரிப்பு இருக்கும்? Paul was in the prison with no comfort. ஜெயில்ல வந்து பராமரிப்பு வந்து கேட்க முடியாது. வீடு கிடையாது. He can ask for no nourishment in the prison. ஆனா அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஏற்பாடு பண்ணாரு. உன் சிநேகிதரிடத்தில் போய் உன்னை நான் பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். But here the Lord appointed a person to nourish and cherish him. அந்த இடத்துலயும் கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். Even there they opened a way. உன்னத பாட்டு 5 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது Song of Songs 5:16. அவரே என் சிநேகிதர். He is my lover. கர்த்தர் வந்து உன் ஃப்ரெண்ட் மாதிரி உன்ட உட்கார்ந்து பேசுவார். Is the Lord will speak to you like a friend. உன்னை விசாரிப்பாரு. He will visit you. உன் கூட பட்சமா பேசுவார். He will speak in comforting you. எத்தனையோ இடத்துல தேவதூதர்கள் நம்முடைய ஊழியர்களுக்கு பணிவிடை செய்தது எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. Yes, there are many testimonies in which the angels have ministered to the people of God. பாஸ்டர் யானஸ்ட் அவர்கள் ஒரு நாள் ரூம்ல இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்ல அப்படி மயங்கி விழுந்துட்டார். Once when Pastor Ernest was in his room, he had been unconscious in his heart attack. ஆனா திருப்பி கொஞ்சம் சுயநினைவு வந்த மாதிரி இருந்துச்சு. Suddenly he got a little consciousness. பார்த்தா ஒரு ஆள் அவரை அழகா தூக்கி
And there was a man who beautifully lifted him அவளை கொண்டு போய் கட்டில வச்சு and kept him on the bed அவர் Dress எல்லாம் அழகா மாத்தி and changed his garments அழகான Dress எல்லாம் திருப்பி போட்டு and gave him beautiful garments இவரை படுக்க வச்சு and then made him lie down. இவருக்கு கை கால் எல்லாம் பிடிச்சு நல்லா ஹெல்ப் பண்ணி Then helped him to refresh himself. மறுபடியும் நெஞ்செல்லாம் அழுத்தி அந்த பிரீத்திங் நார்மலுக்கு கொண்டு வந்து Massaged his chest that he may have normal breathing அப்படியே தூங்க வச்சுட்டு போயிட்டார். and finally made him sleep. இவருக்கு எல்லாம் நடந்தது தெரியுது. He knew all that happened. ஆனா அறிவு சொல்லுது யாரோ ஒரு ஊழியக்காரன் நமக்கு என்ன செய்றா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ஒரு யாரோ ஒரு ஆளை வச்சு கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கார். But his wisdom, his knowledge said, some servant of God is helping me. மணி நேரங்கள்லாம் முடிஞ்ச பிறகு கடைசில அவர் எழும்பி தெளிவாயிட்டார். When he finally came to himself, எழும்பி பார்த்தா ரூம் உள்ளதான் நெஞ்சிருக்கு. இவர் எப்போ முதல்ல மயங்கிறதுக்கு முன்னால அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால அவர் உள்ள ரூமை பூட்டி இருந்தாரோ அதே மாதிரி தான் நெஞ்சிருக்கு, பூட்டி தான் இருக்கு. saw that the door was locked inside. அப்ப உள்ள யார் வந்தது? Then who was there inside? தெய்வம் தான் தன்னுடைய தூதர்களை வச்சு அழகா தூக்கி தன்னுடைய தாசன் அல்லவா அதனால எல்லா பணிவிடையும் செஞ்சு வச்சு. It is God who nourished and ministered unto him with his angels. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இப்படி ஆண்டவர் தான் ஒரு சிநேகிதர், அவர் தான் உன்னை பராமரிப்பார். Today let God himself be our nourisher, the cherisher of our life. இப்போ உள்ள फ्रेंड्स எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடன் பட்டுட்டீங்கன்னா போனே எடுக்க மாட்டான். Friends of today, if you are debted, they will not lift the phone. என்னடா இவன் போன் போட்டா இப்ப காசு கட்டுவான்னு சொல்லிட்டு போனே எடுக்க மாட்டான். If you take the phone, he'll ask for money, therefore they will not take it. ஏன் ஃப்ரெண்ட் இல்ல அண்ணன் தம்பியே எடுக்க மாட்டானே. Even our own siblings will not do that. ஏன் இன்னைக்கு உள்ள உலகம் அப்படி இருக்கு? Why? Because today's world is that. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கறோம்? How many of us are like that? பராமரிப்புன்னு சொன்னா அதனுடைய அடுத்த பகுதி என்ன? What is the next part of nourishment? தேவனுடைய பராமரிப்புன்னா என்ன? God's nourishment. உனக்கு ஆறுதல் சொல்லி தீமையை நன்மையாய் மாற்றி பராமரிப்பார். God will change your evil to good and will nourish you. உனக்கு தேவையான சாப்பாடு வசதிகள் கொடுத்து உன்னை பராமரிப்பார். He will nourish you with your sustenance and foodstuff.